எல்லாம் அவன் துணை. காரக ஜோதிடம் அரியலூர். திருஞான சம்பந்த ஜோதிடர். வார்த்தடிப்படி ஜாதக பலன் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். இது சுயமாக நான் உருவாக்கப்பட்டது. தனிப்பட்ட கருத்துக்குத்தான். தனிப்பட்ட கருத்துக்களாக இருந்தனுடைய இந்த எண்ணிலும் நான் பொதுவான முறையில் தான் வைத்து சொல்லிக் கொண்டு வருகின்றேன். சமுத்திரம். சமுத்திரத்துக்கு 6 எழுத்து. அந்த 6 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் 3, 3, 4, 8, 3, 7 எல்லாம் கூட்டாக 28. அதோடைய விதி என்பது 1. அப்போ சமுத்திரம். சமுத்திரத்துக்கு விதி எண் 1. செவிக்கு 2 எழுத்து. செவி. செவிக்கு 2 எழுத்து. அதுக்குரிய எண்ணிடம் 6, 6 அதெல்லாம் கூட்டாக்க 12. அதோடைய விதி என்பது 3. அப்போ செவி. ஐம்புலனில் அது 1. செவி 3ஆம் எழுத்து பண்ணாக வருகின்றது. செவியில் ஏறலாம், மண்டையிலே ஏறாது. அதுபோல் அதனால் செவி முக்கியமானது. செவியில் அரைஞ்சாக ஆயா அப்பான்னு கத்துவணும். அதாவது செவியோட விதியன் 3. அந்த 3ஆம் இடங்கிறது செவியை காக்கக்கூடியது. 2 பக்கம் செவியிலே காக்கக்கூடியது. அதனால் 3ஆவது விதிங்க சாதாரண விஷயம் இல்லை. அது நமக்கு ஒரு பக்கபலமாக இருக்கிறது செவி. ஐம்புலனில் அது ஒன்று. இறுதிக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்கு உண்டான எழுதிதான் 2, 1, 8 அதெல்லாம் கூட்டாக்கா கூட்டினாக்கா 11. அதோட விதி என்பது 2. அப்போ இறுதிக்கு விதி எண் 2. அடுத்ததாக ஆரம்பம். ஆரம்பத்துக்கு 5 எழுத்துக்கள் 8, 3, 7, 9, 7 எல்லாம் கூட்டாக்க 34. அதோடைய விதி என்பது 7. அப்போ ஆரம்பத்துக்கு விதி எண் 7. வார்த்தடிப்படி. அப்போ ஜாதகம் என்பது ஆரம்பம். ஆரம்பங்கிறது சமசத்துவப்பாரு. கடகரேகை மகரேகை போல் அது ஆப்போசிட். அது ஒரு ஆப்போசிட் கிரகங்கள். ஆரம்பம் என்று சொல்லத்தான் இந்த பூமியை வளைஞ்சிட்டு கொண்டு இருக்கிறது. சில நாட்டுக்கு இடமாக வரும். சில நம்ம இந்திய தேசத்துக்கு இடமிருந்து வளமாக வரக்கூடியது. அதனால் ஆரம்பம் என்பது கேந்திரம். 1, 7 என்ற அடிப்படையில் அப்படியே 1, 7 2, 8, 3 இப்படி தான் கணக்கு வரும். ஆனால் ஜாதகம் என்பது ஆரம்பங்கிறது 7ஆம் எழுத்து பலன் களத்திர சாணம் என்று சொல்லக்கூடியது. துவக்கத்துக்கு 5 எழுத்துக்கள். அந்த 5 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் 9, 5, 7, 1, 7 எல்லாம் கூட்டாக்க 29. அதோடைய விதி என்பது 2. அப்போது அது துவக்கத்துடைய விதி எண் 2. அடுத்ததாக கடைசிக்கு 3 எழுத்து. 1, 9, 4 அதோடைய விதி என்பது அது கூட்டினா 14. அதோடைய விதி என்பது 5. அப்போ கடைசிக்கு விதி எண் 5. நடுநிலை. கடைசியும் 5 தான். நடுநிலையும் 5ஆம் எழுத்து பலனாக வருகின்றது. நடுநிலை என்பது 8, 7, 9, 8 அதில் கூட்டினாக்கா 32. அதோடைய விதி என்பது 5. அப்போது நடுநிலை 5. அப்போது அந்த 5ஆம் எழுத்து பலன் 5ஆம் இடத்துலேயே சில கிரகங்கள் இருந்து அந்த 5ஆம் விதி கிரகங்கள் பேர்னா அந்த கடைசியாதான் முதலாதான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்போது ஒருத்தனுக்கு ஒரு புள்ள கிரகமாக கூட அந்த 5ஆம் எழுத்து பலன் காட்டுகிறது. அந்த 5ஆம் அதிபதினா வெறிய மற்ற ஸ்தானத்தில் இருந்தாக்கா 5, 3, 4ன்னு குழந்தை பெற்றுக்கிட்டே இருக்கலாம். 5ஆம் இடத்துல 5ஆம் அதிபதி அப்படி இருந்து விட்டால் ஏதோ ஒரு புள்ள பிறக்கும். அந்த 5ஆம் அதிபதி குருவோ சனியோ மற்ற கிரகங்களை பார்த்து விட்டால் நிறையா பிள்ளைங்க பிறக்கும். ஆனால் நெடுந்தூரம். அடுத்ததாக நெடுந்தூரத்திற்கு 6 எழுத்து. அந்த 6 எழுத்துக்கு உண்டான எண்ணிடம் 2, 7, 5, 7, 3, 7 எல்லாம் கூட்டாக்க 31. அதோடைய விதி என்பது 4. அப்போ நெடுந்தூரத்துடைய விதி 4. நெடுந்தூர பயணம் 4ஆம் அதிபதிக்கு 4ஆம் திசையில் இருந்தாலும் சரி, 4ஆம் இடத்துல சில கிரகங்கள் இருந்தாலும் சரி, அவனுங்களும் வெளிநாடோ வெளியூரோ ஊரை தள்ளி வைக்கும். அந்த மாதிரி கிரகங்கள் ஊரை தள்ளி வைத்தாலும் அவர்களை வாழ வைக்கும் என்ற அடிப்படையில். ஆனால் 4ஆம் அதிபதிக்குரிய கிரகங்கள் நடந்துவிட்டால் அவர்களுக்கு வெளி சென்ற இடத்துல எதிர்ப்புகளாக இருக்கும். ஆனால் உயிர் சேதம் மட்டும் இருக்காது, நல்லா இருப்பாங்க. சரி, அடுத்ததாக தொலைவுக்கு 3 எழுத்து. 3 எழுத்துக்கு உண்டான 9, 8, 7 எல்லாம் கூட்டாக 24. அதோடைய விதி என்பது 6. தொலைவுக்கு விதி எண் 6. அப்போ தொலைவுங்கிறது விரைவு ஸ்தானத்தில் வருகிறது. அந்த விரைவு ஸ்தான அடிப்படையில் தான் தொலைவு கொடுக்கும். போய்கிட்டே இருக்குன்னு தான், அதுக்கு ஒரு எல்லையே இல்லை. அதான் வானம் பூமி அப்படிங்கிற கணக்கு. தொலைவு பெரிய ஸ்தானத்தில் இருக்குது. அப்போ தொலைவு அதுக்கு வானத்தையும் எட்டி பிடிக்க முடியாது, பூமியும் போயிட்டு எல்லையை கண்டுபிடிக்க முடியாது. அதே போல் கடல் எங்கே முடியுது அப்படிங்கிறதும் கண்டுபிடிக்க முடியாத தொலைவுங்கிறது விரைய ஸ்தானம். அதால் தான் அது விரயமாக எங்கேனாலும் போகலாம். அதுக்கு ஒரு எங்கேயோ போய் முடிகிறது. அது யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. வானத்தையும் பிடிக்க முடியாது, பூமியும் போயிட்டு கடைசி எல்லையை கண்டுபிடிக்க முடியாது.
கடல் எல்லையும் எங்கேயும் போய் கண்டுபிடிக்க முடியாது. அதான் தொலைவோட விதியின் 6. கிட்ட 3 எழுத்துக்கள். அந்த 3 எழுத்துக்கு உண்டான எழுது 2, 2, 5. அதோடைய விதி 9. கிட்டத்திலே கொடைக்கரைக்காரங்க 9ஆம் இடம். சாதிக்கு 2 எழுத்து. அந்த 1, 8, 9 சாதி. 9 ஜாதி மதம் இருக்கலாம் அப்படிங்கிற கணக்கு உண்டு. ஆனால் சாதிக்கு விதியின் 9. மதத்துக்கு 3 எழுத்து. 1, 7, 7 எல்லாம் கூட்டாக்க 15. அதோடைய விதி என்பது 6. மதம் 6. சாதி மதம் அப்படிங்கிற கணக்கு 1, 8, 1, 7, 7 எல்லாம் கூட்டாக 24. அதோடைய விதி என்பது 6. அப்போது சாதி மதம் 6. ஆனால் ஜாதகம் என்பது ஒரு ஜாதக பலங்கிறது ஒரு சொற்கள் அடிப்படையில் தான் அமைகிறது. வார்த்தை பலனாக அமைகிறது. வார்த்தை தனிப்பட்ட முறையிலோ நம்பர்கள் தனிப்பட்ட முறையிலையோ போகாது. ஒரு மனிதனுக்கு எண்ணும் எழுத்தும் சேர்ந்து விட்டால் யோகம்தான். அதுபோல் கடவுளும் மனிதனும் இணைந்து விட்டால் அவன் வாழ்க்கையில் முன்னேற்றம். கடவுளும் மனிதனும் சேர வேண்டும். கடவுளும் மனிதனும் ஒன்றாக வேண்டும். அப்போ தான் அவர்களுக்கு நல்ல யோகங்கள் தந்து வாழ்க்கையில் முன்னேற்றம் படிப்படியாக முன்னுக்கு வருவார்கள் என்று இந்த பேஸ்புக் மூலமாக வீடியோக்கள் மூலமாக சொல்லிக் கொண்டு வருகின்றேன். அனைவரும் ஆதரவு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். காரக ஜோதிடம், அரியலூர், திருஞான சம்பந்த ஜோதிடம்.